ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கினோன்னா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். அது மாதிரி நம்ம சமூகத்தில் அதுவும் பெண்கள் என்ன மேன்மைக்கு வந்தாலும் எல்லா புகழும் அம்பேத்கருக்கேன்னு தான் நம்ம சொல்லணும். தலித் விமன் ஆர் டப்ளி மார்ஜினலைஸ்ட். தலித் விமன் ஃப்ரம் வில்லேஜஸ் அவங்கெல்லாம் ட்ரிப்ளி மார்ஜினலைஸ்ட். நம்ம உடை உடுக்கிற விதத்திலிருந்தே நம்ம அன்டச்சபிள்ஸ்னு அவங்க அடையாளம் காண்றாங்க. நம்ம கழுத்துலையும் கையிலையும் ரொம்ப சீப் ஆர்னமெண்ட்ஸ் பளிச்சுன்னு போட்டுக்கிறது கூட உங்க அடையாளத்தை காட்டும். அது கூட நீங்க விட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு. விமன் வந்து you're not superior to man, you're just equal. சிவன் பெருசா சக்தி பெருசா அந்த கதையெல்லாம் கிடையாது. இந்த ஜாதி வித்தியாசங்கள் அதனால மட்டும் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை எரிக்கல. பெண்களுக்கு படிப்பு கூடாது, அவங்க வேதம் படிக்காததுனால அவங்களுக்கு என்னைக்குமே பாவத்துல இருந்து விடுதலை கிடையாது. இதெல்லாம் மனுஸ்மிருதி சொன்னதால தான் மனுஸ்மிருதியை எரிச்சாருன்னு நான் சொல்லுவேன். மனுஸ்மிருதிக்கு முன்னாடி women enjoyed greater respect, but later on after மனுஸ்மிருதி only they lost all their benefits as an activist. எப்படி அவங்களை தூண்டி விடுறாரு பாருங்க. நிறைய ஃபெமினிஸ்டுங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிக்காது. இதை நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது என் பொண்ணே வந்து அம்பேத்கர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு, என்னம்மா ஒத்துக்கவே முடியலையே அப்படின்ச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதியார் செல்லம்மா பின்னாடி தான் நடந்து வருவாங்களாம் அவர் முன்னாடி போகும்போது. அப்புறமா சரோஜினி நாயுடுவை பார்த்த உடனே தான் அவர் திருந்தி இருக்காரு. நதிகளுக்கு பெண்கள் பேர் சொல்லி கூப்பிட்டது, ஊர்களுக்கு, நிலத்துக்கு, மரத்துகளுக்கு, பசுமாட்டுக்கு, இதெல்லாம் வேற. ஆனா பெண்கள் நடத்தப்பட்ட விதம் வந்து அந்த காலத்துல படுமோசமா இருந்தது. எஜுகேஷன் இஸ் ஃப்ரூட்லெஸ் வித்வுட் கம்பேஷன் ராஜாஜி சொல்வார். பட் அம்பேத்கர் சேஸ் எஜுகேஷன் இஸ் ஃப்ரூட்லெஸ் வித்வுட் educated women and agitation is incomplete without the strength of women. என்ன சும்மா வந்து பெண்கள் லிபரேஷன், அச்சீவ்மெண்ட், எம்பவர்மெண்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. அதான் இந்திரா லூயி இருக்கிறாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, பிரேமதாசா இருந்தாங்க. இப்படி எல்லாரையும் ஒருத்தர் எக்ஸாம்பிள் காட்டாதீங்க. They're all tokens. When Dr. Devdas sir called me and over the phone and asked me to give a talk on a topic, I very happily and readily agreed. Because as it is said in Thirukural, access, know the potential and secure the company of virtuous, veteran and wise men. எப்போதும் பெரியவர்கள் மத்தியில் நம்மளை வச்சுக்கிட்டோம் அவங்களோட திறமையை, அவங்களோட அறிவெல்லாம் நம்ம எப்போதும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேலே வரலான்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. அதில் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அதனால் இங்கே கூப்பிட்ட உடனே ஐ ரெடிலி அக்ரீட். And the topic of course about women, Ambedkar's B.R. Ambedkar's vision for Indian women. Even though I'm an English professor in Ethiraj College, right now I'm also the director of Center for Women Studies of Ethiraj College. So I thought, okay, let me talk something about women and Dr. Ambedkar. Because when Devdas sir was introducing me, he told about my education, the positions which I have been holding in college as well as in other universities. அது கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கர் வாங்கினோன்னா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். அது மாதிரி நம்ம சமூகத்தில், நான் சேர்ந்த சமூகத்தில், அதுவும் பெண்கள் என்ன புகழுக்கு என்ன மேன்மைக்கு வந்தாலும் எல்லா புகழும் அம்பேத்கருக்கேன்னு தான் நம்ம சொல்லணும். இது திடீர்னு எனக்கு வந்தது. ஐ ஹாவ் அ ப்ரிப்பேர்டு ஸ்பீச், இதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த போயம் நடத்துகிறேன்னு கிளாஸுக்கு போவோம், அந்த போயமை தவிர மற்றதெல்லாம் பேசிட்டு வந்துடுவோம். வருஷ கடைசியில் சொல்லுவாங்க, இந்த போயம் நடத்துகிற நீங்கள் அந்த போயம் பற்றி பேசுனீங்கன்ட்டு. அந்த பழக்கம் இருக்கிறதுனால ஐ கேம் வித் அ வெரி ப்ரிப்பேர்டு ஸ்பீச். பட் அவர் என்னை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் தேவையான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம், ஒரு உந்து சக்தி பின்னாடி இருந்திருக்குன்னும் போது அதை நம்ம சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு தோணுச்சு. அம்பேத்கர் இல்லைன்னா இன்னும் மேலாடை கூட இல்லாமல் பெண்களாக திரிஞ்சிட்ருப்போமோ என்னமோ. நம்ம எத்தனை பேர் தொப்பி போட்டுட்டு வந்து உட்கார முடியும் ஒரு சபையில்? எல்லோரும் துண்டு கட்டிட்டு இடுப்பில் சட்டை இல்லாமல் திரிஞ்சிருக்கலாம். கண்டுபிடிச்சி யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நோ ஒன் இஸ் இன்டெலிபிள் இன் திஸ் எர்த். மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கலன்னா அடுத்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார், ஒரு 10 வருஷம் ஆகுன்றாங்க. ஆனாலும் ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் அம்பேத்கர், எல்லாமே நமக்கு சட்டப்படி நடந்தது, கான்ஸ்டிடியூஷனலாக நடந்தது எல்லாமே. எவ்வளோ பேர் குரல் கொடுத்தாலும் ஒரு லா மினிஸ்டராக இருந்ததால தான் அவரால் திட்டங்கள் வகுக்க முடிஞ்சது. I was telling my niece yesterday, she is recently married and we went for a dinner. இங்கே தான் அண்ணா நகரில். அப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி பேச போகிறேன் அம்பேத்கர் அகாடமியில். ஷி செட், ஓ அம்பேத்கர் அகாடமியில் பேச போறியா சித்தின்னு சொல்லிட்டு ஷீ டோல்ட் ஹர் ஹஸ்பண்ட், நம்ம அம்பேத்கர் பற்றி பேச போகிறாங்கன்ட்டு. அதுக்கு அந்த மாப்பிள்ளை சொன்னார், அவர் நம்ம அம்பேத்கர் இல்லை, ஹீ இஸ் நாட் அவர் அம்பேத்கர், ஹீ இஸ் இந்தியாஸ் அம்பேத்கர், ஹீ இஸ் வேர்ல்ட்ஸ் அம்பேத்கர்னு சொல்லிட்டு. This struck me a point. This is the problem with us. நம்ம எல்லாரையுமே ஒரு ஐகானாக மாற்றிடுவோம். அம்பேத்கர்
both Dalits and non-Dalits look at Ambedkar as an icon of anti-caste movements. They look at Ambedkar as an icon of Dalit movements. Ambedkar is not only this. Of course, he took up the task of emancipation of the people who are distressed and exploited by injustice of the higher caste Hindus. But Ambedkar, he was, and he is not just this. He is a revolutionary, a pioneer of social justice, and a true reformer. He's an activist, he's a social reformer, he's a revolutionary, he's a feminist, he's an educationist, what not. இதெல்லாம் இருக்க அம்பேத்கரை நம்ம என்ன சொல்லிடுறோம்னா ஒரு ஜாதியோட அடையாளம் மட்டுமே கொடுக்குறோம். ஐயா என்னோட ஹஸ்பண்டை பற்றி சொன்னாங்க. மை ஹஸ்பண்ட் இஸ் அ காங்கிரஸ் மேன், பட் மை ஃபாதர் வாஸ் அன் அம்பேத்கரிஸ்ட். ஐ டேக் கிரேட் ப்ரைட் இன் டெல்லிங் தட். எங்கள் அப்பா வந்து டி பார்த்தசாரதியின் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. தர்மன் ஐயா இப்போ இல்லை இங்கே. நான் வரும்போதெல்லாம் என்னை ரொம்ப அப்பாவும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. என்னை எப்போதும் கூப்பிட்டு தர்மன் ஐயா வீட்டை பற்றிலாம் விசாரிப்பாங்க. மை ஃபாதர் வாஸ் அன் அம்பேத்கரிஸ்ட். He and Sri V.S. Subbiah A.S. were close friends. எங்கள் 2 பேர் வீடும் கோகுலம் காலனியில் தான், ட்ரிப்ளிகேனில் இருக்குது. எதிர் வீடு, சுப்பையா அப்பா வீடு எதிர் வீடு. அப்பாவும் சுந்தரராஜன் சாரும் சேர்ந்து அம்பேத்கர் பற்றி ஒரு புக்கு போட்டிருக்காங்க. நான்லாம் அப்புறம் எங்கள் அப்பா இறந்து போகும்போதே எனக்கு ஒரு ஐ வாஸ் இன் 9th standard or 10th standard. But I still have, I am the only daughter who has a copy of that book in my family. ஒரு சின்ன புக்கு அம்பேத்கர் பற்றி, ரொம்ப எளிய தமிழில், ரொம்ப சின்ன ஒரு 7ஆம் கிளாஸ் நான் டீட்டெயில் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த கதையெல்லாம் படித்தோம்னாக்கா. ஸோ I take great pride in telling that my father is an Ambedkarist. And of course, since I studied literature, English literature, British, American, Australian, இப்படி கொஞ்சம் புத்தகங்களில் சுற்றிட்டு இருந்ததால் என்னோட மறந்து போன அம்பேத்கரை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினது மை டாட்டர். She did MA in Madras University, and there are some very nice professors in Madras University like Dr. Armstrong and Dr. Alagarasan who implant the thought of Dalit studies in the younger minds. So my daughter said, நீ ஏம்மா இவ்வளோ நாள் இதுலேயே சுற்றிட்டு இருந்துட்டு, நீ போயிட்டு இனிமேல் தலித் லிட்ரேச்சர் படி, இனிமேல் தலித் லிட்ரேச்சர் ப்ரொமோட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணுங்கள், அம்பேத்கர் ஐடியாஸ் பற்றி பேச அப்படின்னு she said. And because of that, last year we introduced a paper called Dalit Literature in MA English course in Madras, in our Ethiraj College for Women. Dalit Studies. அதில் வந்து Annihilation of Caste by Ambedkar prescribe பண்ணியிருக்கோம். And there is a beautiful essay in which Ambedkar talks about his journey to Gurgaon. அவங்க அப்பா வேலை செய்கிறாங்க ஒரு இடத்துல. இந்த பிள்ளைங்க 2 பேரை அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க லீவில். அப்போ அந்த பயணம் அவங்களுக்கு எப்படி ஒரு நைட்மேர், எப்படி ஒரு 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 பயங்கரமான ஒரு பேய் கனவுத்த நைட்மேர் தமிழில் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கெட்ட, ரொம்ப மோசமான அனுபவமாக இருந்ததுன்ட்டு அதில் அம்பேத்கர் சொல்கிறாரு. அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் தண்ணி வேணும்னா, இஃப் எனி அதர் சைல்ட் வாண்ட்ஸ் வாட்டர், he just needs to get permission from the teacher. டீச்சர்கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு பர்மிஷன் மட்டும்தான் வேணும். ஆனால் இவங்க தண்ணி கொடுக்கணுன்னா, நம்ம தண்ணி கொடுக்கணுன்னா டீச்சர்கிட்ட பர்மிஷன் மட்டும் இல்லை, அந்த டேப்புக்கிட்ட ரொம்ப நாழி தவங்க கிடக்கணும். யாராவது வந்து அந்த டேப்பை திறந்து விடணும். சில டைம் அந்த பியூன் கூட அந்த டேப்பை திறந்து விட மாட்டா, நாங்கள் மறுபடியும் தாகத்தோடு போய் கிளாஸில் உட்காருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தண்ணீருக்கான தாகம், that thirst which was unquenched for him during his school days, made him form water and power policies later in his life when he became powerful. 1942லேருந்து 46 வரைக்கும் தண்ணீர் சக்திக்கான நிறைய திட்டங்கள் அம்பேத்கர் வகித்திருக்காரு. அதுக்கு வந்து இந்த தண்ணிக்காக டேப்புக்கிட்ட தண்ணி திறந்து விட ஆள் இல்லையேன்னு தண்ணி இல்லாமல் போன அந்த இதெல்லாம் பற்றி கிளாஸில் சொல்லும்போது நல்லா இருக்குது. பசங்க கேட்குறாங்க. எப்போதும் என்னோடய கிளாஸ் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த வருஷம் தலித் லிட்ரேச்சர் நான் எடுத்ததில் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது கிளாஸில் ஒரே ஒரு மயான அமைதி. அது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. 27 years I have been teaching English, but
I am not able to understand the reason for the silence, whether they understand the pain of the people, one section, or இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ தான் மேலே வந்துட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. மேலே வரலை, வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி அவர் இல்லாமல் நம்ம யாருமே இந்த நிலைமைக்கு இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் unfair to make him an icon of a community, to make him an icon of a Dalit movement. And Dr. Ambedkar, of course, he fought for the social, political and civil development of the country. And he fought very strongly to sow the seeds of liberation in people's minds and hearts. Of course, among all the other things he did, he also worked for women. Women in general and particularly for Dalit women. Dalit women are doubly marginalized. They are marginalized because they are women. They are marginalized or they are oppressed because they are Dalit women. இன்னொன்று என்னென்னா, Dalit women from villages, remote villages, அவங்கெல்லாம் triply marginalized. So Ambedkar raised his voice not only for the Dalit community, he raised his voice for the women, he raised his voice to Dalit women, and he raised his voice to Dalit women who live in villages. ஸோ இந்த 3 விஷயமும் பார்க்கலாம். எப்போதுமே the rule of 3ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு ஒரு 4 பொருள் சொல்லி வாங்கினான்னா அது 3 தான் வாங்கிட்டு வருமா. அந்த ரூல் ஆஃப் 3, டூ ஆர் டை, ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென், எல்லாமே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் 3 3ல் தான் வரும். பிளட், ஸ்வெட் அப்படி வரும். அது மாதிரி எல்லாமே 3ல் தான் வரும். என்னோடய ஸ்பீச்சை வந்து நான் 3ஆக தான் பிரிக்கிறேன். அம்பேத்கர்ஸ் விஷன் ஃபார் இந்தியன் உமன் நம்போது இந்திய பெண்களுக்கான அம்பேத்கரின் கனவு, அதுதான் என்னோடய ஸ்பீச்சு. அதில் வந்து நான் வந்து ஆஸ் அ பாலிசி மேக்கர், as an activist, as a feminist, இந்த 3 கோணங்களில் அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ டாக்டர் அம்பேத்கர் fought tirelessly for the inclusion of rights of women in every sphere of life. ஒரு விஷயத்துலன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே பெண்களுக்கான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாடுபட்டார். Through his speeches, thoughts and reforms, he stimulated in women the zeal to fight for their own rights and for social justice. சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக அதுக்கு முன்னாடி தன்னுடைய உரிமைகளுக்காகவும் பாடுபடுறதுக்கான ஒரு தாகத்தை பெண்கள் மத்தியில் உண்டு பண்ணது அம்பேத்கரோட பெரிய பங்காக இருக்குது. அண்ட் he firmly believed that eradicating gender inequality and elevating women's status will definitely will result in a sustainable development of the country. So that is the reason why he focused on women's emancipation, because he always said that progress of the community is measured by the progress of women. And he firmly believed that progress of women is an indication that the country is developing, the country is progressing. When the women of the nation progress, the country also progresses. But it is a sad state of affairs that country progresses and women do not. இப்போவே நம்ம மந்திரி சபையில் தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் பெண் அமைச்சர்கள் 2 பேர் தான், அது தெரியும் எனக்கு. பட் ஸ்டில் பொலிட்டிக்கல் பவர் வெரி டிஃபிகல்ட் ஃபார் விமென் டு கெட். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எம்பியாக இருக்கும்போது 33% ரிசர்வேஷன் பில் ஆர்கியூமெண்ட் கேட்க போயிருந்தோம் நாங்கள் பார்லிமெண்ட்டில். நாங்கள் மேலே கேலரியில் உட்காந்து கேட்டுட்ருந்தோம். நான் என் பொண்ணு அப்போ ரொம்ப 7வது 8வது படிச்சுட்டு இருந்தது. அப்போ வந்து ரொம்ப ஸ்டூப்பிட் ஆர்கியூமெண்ட்ஸ், எல்லாம் லேர்னட் பீப்புள், எல்லாம் பார்லிமெண்டேரியன்ஸு, அவங்க சொல்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த 33% ரிசர்வேஷன் வந்துட்டால் லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் தான் வருவாங்க, பின்னாடி இருந்து அவங்கள ஆண்கள் இயக்குவாங்க, ஒரு கல்ச்சர் இருக்காது, இது மாதிரியான ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த ஆர்கியூமெண்ட் வந்தப்போ எதிர்க்கட்சி தலைவர் பெண்ணு, ஆளுங்கட்சி தலைவர் பெண்ணு, ஸ்பீக்கர் பெண்ணு, பிரசிடெண்ட் பெண்ணு, இவ்வளோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் ஆர்கியூமெண்ட் 12:30 மணி வரைக்கும் போச்சு, தள்ளி போட்டுட்டாங்க. இதுதான் ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இன்னமும் இந்த நிலைமை நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. பட் as I said, it was Ambedkar
who was able to form laws for the sake of women, so that the nation could develop through the progress of women. One of his most important contributions towards the cause of female empowerment is, as both our learned sirs said, the introduction of the Hindu Code Bill. This was introduced by Ambedkar when he was the Law Minister of Independent India. This bill reveals his views on gender equality and his strong stance against the atrocities done for women, the oppression forced on women and the depression that the women of India underwent. So understanding all this, this is not just a overnight decision. இதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எவ்வளோ இடங்களில் போய் இந்த மஹத் கான்ஃபரன்ஸில், அம்பேத்கர் மஹத் விமென் கான்ஃபரன்ஸில் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா மகளுக்கு சொல்கிற மாதிரி நிறைய விமென் கான்ஃபரன்ஸ்லாம் பேசியிருக்காரு. ஒரு மஹத் விமென் கான்ஃபரன்ஸ் இன் டிசம்பர் 27th மகாராஷ்டிராவில், இட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் மராட்டி ஸ்பீச். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு விமென் ஷுட் நாட் ஃபாலோ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். டோன்ட் ஃபாலோ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பிகாஸ் certain aspects of culture and tradition are thrusted on you. எதுவுமே நம்ம வில்லிங்காக எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. புர்கா சிஸ்டம் ஒழிக்கணும்னு ஒரு முறை சொன்னப்போ எல்லாரும் ஒழிக்கலாம் ஆமான்ட்டு பெண்களும், இஸ்லாமிய பெண்களும் ஓகேன்னு தான் சொன்னாங்க, ஆண்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு அடையாளமாக வரும்போது புர்காவை வந்து ஒழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளாக எதுவுமே எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. பட் when the custom and tradition are thrusted on you, don't follow it அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கான்ஃபரன்ஸ் ஸ்பீச் இந்த புக்கில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உங்களோட புடவை மாற்றுற விதத்தை கூட மாற்றணும் நீங்கன்றாரு. ஒரு தந்தை தான் இதெல்லாம் சொல்ல முடியும். பாபா சாஹேப்னா தந்தைன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஹீ சேஸ் தந்தை தான். அப்போ ஒரு தந்தை மகளுக்கு என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அறிவுரை தான் சொல்கிறாரு. இது மாதிரி நீங்கள் உங்கள் உடையில் முதல் கொண்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. These customs and traditions, I read from the book, these customs and traditions were forced on us some time ago, but no compulsion is there to follow them in the British rule. Hence, you should stop all those things from which people identify us as untouchables. நம்ம உடை உடுக்கிற விதத்திலேருந்தே நம்ம அன்டச்சபிள்ஸ்னு அவங்க அடையாளம் காண்றாங்க. அதனால் அதை முதற்கொண்டு மாற்றணும்னு சொல்கிறாரு. Your style of wearing sari is a sure sign of your untouchability. You should change it. You should be wearing sari as women from the caste Hindu do. It will not cost you anything. In the same way, cheap ornaments around neck and hands are also signs to identify you as untouchable. நம்ம கழுத்துலையும் கையிலையும் ரொம்ப சீப் ஆர்னமெண்ட்ஸ் பளிச்சுன்னு போட்டுக்கிறது கூட உங்கள் அடையாளத்தை காட்டும். அது கூட நீங்கள் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார். அது முடிஞ்சு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த மீட்டிங் முடியுது, கடைசி இதில் என்ன சொல்கிறாருன்னா, I am hopeful that you will take my advice seriously. You should not be lethargic while implementing it. Before leaving for home tomorrow morning, show me the change in the style of wearing your sari. இவ்வளோ சிம்பிளாக யார் அட்வைஸ் பண்ண முடியும்? ஒரு பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஒரு பேராகிராஃப்க்கு போகும். அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 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 18 லைனுக்கு போகும். நம்மளும் முயற்சி பண்ணோம். நானும் ஒரு கொஞ்சம் படிக்கலான்னு சொல்லிட்டு ஜேர்னலிசம் படித்தேன், லிட்ரேச்சர் படித்தேன், அப்புறம் எம்ஏ காந்தியன் தாட் படித்தேன், அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் படித்தேன். ஆனால் மூச்சு முட்டிடுச்சு. அதுக்கெலாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ படித்தாருன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ படித்த மெத்த ஞானி இவ்வளோ சிம்பிளான லாங்குவேஜில் ஒரு சின்ன வழி இது. விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் இது. முதல்ல உங்கள் உடையை மாற்றுங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி புலால் ஒன்றதை பற்றி அதெல்லாம் இந்த எஸ்ஸேயில் நிறையவே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, விமன் லீடர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த சோஷியல் ப்ரோக்ரஸ் ஆஃப் விமன். விமனே எதிரின்னு நம்ம பேசுகிறோம் நிறைய இடத்துல. தமிழ் சீரியலில் மட்டும் இல்லை, பொதுவாகவே விமன் கான்ட்ரிபியூட் டு பேட்ரியார்கி. ஒரு மாமியாரா, ஒரு நாத்தனாரா, ஒரு கொலீக்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு பெண்ணோட வளர்ச்சியில் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஹவு விமன் கான்ட்ரிபியூட் to patriarchy. He says women leaders are not interested in the development of women. That is why there was a need for Ambedkar. Hindu code bill the question of women rights was not included in that until it went to Ambedkar for advice.
After decades of discussion தான் இந்த Hindu Code Bill வந்து introduce பண்ண முடிஞ்சது. So that is one important contribution of Dr. Ambedkar as a policy maker. நான் இப்போ பேசுகிறேன். As a policy maker, what visions did Ambedkar have for women? He wanted women to be liberated. He wanted them to have rights for properties, right to choose their husband, right to divorce if he is not found suitable to live with. So all this he did as a policy maker, and one of his best contributions, as we discussed, is Hindu Code Bill, and this bill later turned into a series of acts, including Hindu Marriage Act 1955 and various forms of legislative bedrock for women's claims to shared property even today, even at this day. And the bill was divided into 4 independent acts. I'm just reading out. Hindu Marriage Act 1955. This gave women the right to divorce and maintenance in some cases. Hindu Succession Act 1956, which gave them legal right to inherit family property. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பழைய காலத்தில் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பெண்களுக்கு இருந்தாலும் அவங்க உயிர் வாழற வரைக்கும் அது விற்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. இப்போ எனக்கே ஒரு சொத்து இருக்குதுன்னா அதை நான் விற்க முடியாது, என் பேரில் வாங்குவேன், நான் விற்க முடியாது. நான் இறந்ததுக்கப்புறம் அது என்னோடய கணவர் சைடுக்கு தான் போகும், அந்த ஆணோட சைடுக்கு தான் அந்த சொத்து போகும். அது மாதிரி இருந்தது. The Hindu Succession Act, which gave them legal right to inherit family property. The Hindu Adoption and Maintenance Act 1956, which allowed women to legally adopt a child. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பழைய காலத்தில் இதெல்லாம். The Hindu Minority and Guardianship Act, which allowed a woman to be the natural guardian of her child. Automatically she is the guardian, she is the first and foremost guardian of her own child. Then comes the father, right? So through the Hindu Succession Act, women who earlier had not allowed to sell the property when they were alive, and after their death the property went to the husband's side, they were granted absolute right over their property. In matters of property, they got absolute right. And apart from reforming property rights, he also introduced 2 groundbreaking clauses in it. One was the restitution of conjugal rights and judicial separation about this divorce. And these allowed women the personal choice and freedom to file for legal divorce. They had the freedom to file legal divorce. And another thing which he did was in 1928, as a member of the Legislative Council of Bombay, he supported a bill granting paid maternity leave for women. இப்போ அது எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ 1 year வந்திருக்கு மெட்டர்னிட்டி லீவ். 3 months இருந்து 6 months இருந்து இப்போ 1 year வந்திருக்கு. அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் யூ கேன் டேக் சைல்ட் கேர் லீவ். 2 years சைல்ட் கேர் லீவ்னு சொல்லிட்டு ஈவன் ஃபாதர்ஸ் கேன் அவைல் சைல்ட் கேர் லீவ். ஆமாம், ஆனால் விதை போட்டது யார்? பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுக்கப்புறம் எவ்வளோ லாஸ் வந்துருச்சு. ஸோ திஸ் வாஸ் பை ஹிம். அண்ட் ஹி ஆல்சோ டிராஃப்டட் த மைன்ஸ் Maternity Benefit Act, which asked for equal wages and equal representation of women, equal wages for women and equal representation of women on the welfare fund. Welfare fund la equal representation share he wrote. And his influence also led to the passage of various other, நான் இப்போ சொன்ன மாதிரி அப்போ விதை போட்டது, அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் வந்துச்சு, நிறைய லாஸ், நிறைய பில்ஸ், நிறைய ஆக்ட்ஸ் வந்துச்சு. அதில் இப்போ வந்தது தான் the Equal Remuneration Act of 1976, Dowry Prohibition Act of 1961, and these 2 acts legally entitled women to equal wages, and the other act criminalized dowry. So these things were done. இதெல்லாம் இப்போ நடக்குது. ஆனால் அது ஆரம்பம் விதை போட்டது பாபா சாஹேப் அம்பேத்கர். And his approach towards women emancipation was very progressive and liberal. Very progressive and liberal. Women's emancipation சும்மா மேடையில் பேசுறது இல்லாமல், as a policy maker, he introduced bills and acts which would benefit women not only during that time but for a long period in the history of the nation. Of course, I think India was the first nation to give all these rights to women in the world. உலகத்திலே நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஓட்டுரிமை ஆகட்டும், சொத்துரிமை ஆகட்டும், இந்தியாவில் தான் பெண்களுக்கு கிடைச்சது. And whatever he did it in a
ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரியல் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் he did lots of constitutional provisions he has done for women. And then I would look at Dr. Ambedkar as a feminist. அது என்னங்க ஃபெமினிஸ்டாக விமன் மட்டும்தான் இருக்க முடியுமா, ஒரு ஃபெமினிஸ்டாக ஆண் இருக்க முடியாதா? முதல்ல அந்த ஃபெமினிஸ்ட்ன்றதே ஒரு நிறைய புரிஞ்சிக்கப்படாத ஒரு கான்செப்ட். There are many misconceptions about feminism. வாட் இஸ் ஃபெமினிசம்னே தெரியாமல் நான் ஃபெமினிஸ்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம், எங்கள்லேயே இருக்கும். ஃபெமினிஸ்ட்னா மென்னை எதிர்க்கிறது, ஃபெமினிஸ்ட்னா ஐ எம் சுப்பீரியர் டு யூன்னு சொல்கிறது, ஃபெமினிஸ்ட்னா நானும் க்ராப் வெட்டிப்பேன் புல்லட் ஓட்டுவேன்றது, ஃபெமினிஸ்ட்னா நான் பேண்ட் ஷர்ட் போட்டுப்பேன்றது. திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம். இதெல்லாம் certain misconceptions about feminism. Ambedkar was a feminist, but he knew what is feminism in the right sense of the word. In word and spirit, he understood what is feminism. That is why he says, a woman is a husband's friend and equal. I am quoting Dr. Ambedkar. He says, a woman is husband's friend and equal and refuse to be his slave. அதுவும் விட்டு கொடுக்கல. விமன் வந்து you're not superior to man, you're just equal and you're a friend to your husband, better halfன்னு அப்புறமா ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டில் வந்த பேர் அது, பெட்டர் ஹாஃப்னு. you're an equal half, you're equal and your friend, but at no point of time you should give up your self-respect, should not be a slave. That is what he says. Woman is a husband's friend and equal and refuse to be his slave. So this was Ambedkar's concept of feminism. Man and woman, they are equal to one another, complement to each other. That is the best word. ek tujhe ke liye hindila cinema padam per illa, one made for each other, we are made for each other. ek tujhe ke liye na orutharkaga oruthar, complement to each other, orutharku oruthar parisu. தமிழில் காம்ப்ளிமெண்ட் நம்ம சொன்னோன்னா அந்த மாதிரி ஐம் சுப்பீரியர், சிவன் பெருசா சக்தி பெருசா, அந்த கதைலாம் கிடையாது. we are complement to each other, you are equal and your friends, and never be a slave to women. And he wanted to create a new space where women could voice themselves. As a feminist, he wanted to create a space where women could speak for themselves. The subaltern speaks ன்னு சொல்லிட்டு காயத்ரி ஸ்பீவக்னு ஒரு கிரிட்டிக் சொல்லுவாங்க. Subaltern people who could not raise their voice, who could not speak for themselves, the victimized, the oppressed. So such people should be given space to raise their voice. That is what Ambedkar wanted to do as a feminist. So he wanted to create a new space where women could voice themselves, particularly those from the oppressed caste. Ambedkar was a pragmatist who believed in realistic, rationalist and practical ways to liberate women. சும்மா ஆம்சேர் அட்வென்ச்சரர் மாதிரி உட்காந்து சொல்லலை. வாட் இஸ் ப்ராக்டிக்கல், வாட் இஸ் ரியலிஸ்டிக், தோஸ் ஐடியாஸ் ஹீ conveyed to the women. So his contribution to women's emancipation is reflected in his works and writings, including, this is the name of his book, Revolution and Counter-Revolution in Ancient India and Riddles of Hinduism. Ambedkar, the feminist who burnt Manusmriti. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் அம்பேத்கர் த ஆன்டை காஸ்ட் மூமெண்ட் லீடர் பர்ன்ட் மனுஸ்மிருதின்னு நினைக்கிறோம். மனுஸ்மிருதியில் வந்து இந்த ஜாதி வித்தியாசங்கள், அதனால் மட்டும் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை எரிக்கலை. மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு படிப்பு கூடாது, அவங்களுக்கு வேதம் படிக்கக்கூடாது, வேதம் படித்தவங்களுக்கு தான் புண்ணியம், பாவத்திலேருந்து விடுதலை. அவங்க வேதம் படிக்காததுனால அவங்களுக்கு என்றைக்குமே பாவத்திலேருந்து விடுதலை கிடையாது. வேதம் அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை பெண்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கான ரிச்சுவல்ஸில் வேதம் சொல்கிறது, வேத மந்திரம் சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் மனுஸ்மிருதி சொன்னதால தான் மனுஸ்மிருதியை எரிச்சாருன்னு நான் சொல்லுவேன். And I take great pride in that. So his work Rise and Fall of Hindu Women, இன்னொன்று ஒரு புக்கு அவரோடது புக்கு, The Rise and Fall of Hindu Women, where he quotes Manusmriti. What is said in Manusmriti about banning women's education, about saying that women should not get educated, they should not read the Vedas அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மனுஸ்மிருதியிலேருந்து அவர் கோட் பண்ணுறாரு. Women, this is from the Manusmriti, women have no right to study the Vedas. That is why their sanskars, their rites are performed without Veda mantras.
women have no knowledge of religion. Women have no knowledge of religion. Imagine. ஒரு அடைஞ்சு போன குத்து விளக்க தேய்ச்சி ஏற்றுறது பெண்களை, ஒரு நாள் பாயசம் கேசரி கிச்சடி எல்லாம் செஞ்சு படையல் போடுறது பெண்களை, ஹஸ்பண்டுக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிறது பெண்களை. ஆனால் women have no knowledge of religion because they have no right to know the Vedas. The uttering of Veda mantras is useful for removing sin. ஒருத்தவங்களை பாவங்கள்லேருந்து மீட்டு எடுக்கிறது வேத மந்திரங்க. அதை படிக்காததுனால பெண்களுக்கு என்றைக்குமே புண்ணியம் கிடையாது அப்படின்னு இந்த மனுஸ்மிருதியில் சொல்கிறாங்க. The uttering of Veda mantras is useful for removing sin. As women cannot utter Veda mantras, they are as untruth is அப்படின்ட்டு இந்த மனுஸ்மிருதியில் சொல்கிறாங்க. According to Dr. B.R. Ambedkar, before மனுஸ்மிருதி ஐயாவே சொல்கிறாங்க, மனுஸ்மிருதிக்கு முன்னாடி women enjoyed greater power, greater respect. He says, according to him, before Manusmriti, women enjoyed a respectable position in society. They had access to education. But later on, after Manusmriti only, they lost all their benefits. No education, Manusmriti says. So, he criticizes Manusmriti in his book, the book which I mentioned now, The Rise and Fall of Hindu Women. And that is the reason why he burnt Manusmriti. Baba Sahib believed in the principle of Sudharana. Sudharana is nothing but improvement. So there should be improvement in women's life. This improvement means cultivating women's intellect and self-development through education. He talks about something called Sudharana, which is development or improvement, and this women improvement could be attained through intellect and self-development which is brought in through education. That was his idea. In the 3rd February 1928 edition of Bahishkrit Bharat, which was a newspaper founded by Dr. Ambedkar, he wrote, knowledge and learning are not for men alone. Knowledge and learning are not for men alone. They are essential for women too. If you want Sudharana for future generations, development for future generations, educating girl is very important. You cannot afford to forget my speech or to fail to put it into practice. So this is what he says. So this is, as a feminist, what Ambedkar did. And he also talks about the women ideals that women should develop in their mind. As a feminist, as I told you, like a father, he told how women should wear, how women should carry themselves, how women should wrap the sari on them, how should they carry themselves, how should they talk, how should they sit. All basic tips he gives like a father. And he's also, his other vision for women is women should be healthy and hygienic. So he was very much interested in that. He believed that women have the right for reproductive rights. He spoke about the reproductive rights for women, and he recommended that birth control facilities be made available to women. This strongly proves that he was a strong advocate of women's reproductive freedom also. Educational freedom, social liberty, marriage freedom, property rights, and also reproductive freedom of women he talks about. So all these things makes him a feminist. So as a policy maker, he introduced certain bills and regulations which helped the women of his period and which acted as seeds for later acts and bills. Till now we have been there are a lot of amendments happening and a lot of new bills and acts introduced, and he formed the basis for that. That was what he did as a policy maker. As a feminist, like a father, he advised how a woman should be, how women should be an equal to man, a friend to man. At the same time, should not be so very yielding that she becomes the slave of man. And as an activist, what did he do? This is the next point through which I look at him. As an activist of women's rights,
He felt women, once they become agents of their own fate, will dismantle the caste patriarchy. So women should fight for their own rights. You don't wait for anyone else to come and raise voice for you. You should take up the cause and you should fight for your own rights. Then only you can free yourself from the shackles of oppression and you could move forward to fight for others also. நம்ம மகாத்மா காந்திஜியோட ஃப்ரீடம் அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அபவுட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வி லேர்ன் நிறைய இருக்குது. லிக்கர் ப்ராஹிபிஷனு, அன்டச்சபிலிட்டி, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி விச் இஸ் ஸ்டில் ஹேப்னிங். எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட ஸ்லோகமே வறுமை ஒழிப்பு தான். காங்கிரஸோட ப்ரைமரி இதுவே காங்கிரஸ் கண்டுபிடிச்சப்போ, ஏஓஹியூம் கண்டுபிடிச்சப்போ, காங்கிரஸ் ஆரம்பித்தப்போ அவங்க சொன்னதே வந்து வறுமை ஒழிப்பு தான் முதல் இது. வறுமை ஒழிஞ்ச மாதிரி தெரியல. பட் வென் காந்தி ஸ்டார்டட் ஹிஸ் ஃப்ரீடம் மூமெண்ட், ஹி செட் நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் கிட்ட மோத போகிறோம், வெரி பவர்ஃபுல் பீப்புள், ரைட்? ஸோ வி ஷுட் பிகம் மோர். ஒரு எறும்பு வந்து ஒரு யானை கிட்ட சண்டை போட முடியுமா? காதில் போய் கடிச்சிட்டா யானை தோற்றுரும், அதெல்லாம் போய் கதை, ஃபேபிள். ஒரு சக்தி வாய்ந்தவங்களோட நம்ம எதிர்க்கும் போது வி ஷுட் ஆல்சோ பி பவர்ஃபுல். அதனால தான் காந்தி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தார். பிகாஸ் பிரிட்டிஷ் ராஜ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். வென் வி ஃபைட் அகேன்ஸ்ட் தெம், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக இருக்கணும், நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், நமக்குள்ளே கெட்டது இருக்கக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி தான் இந்த நம்ம டாக்டர் அம்பேத்கரோட திட்டங்களும். அந்த மஹத் விமன் கான்ஃபரன்ஸில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் எப்படி அவங்கள தூண்டி விடுறாரு பாருங்கள். நிறைய ஃபெமினிஸ்ட்டுங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிக்காது. இதை நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது என் பொண்ணே வந்து, மா அம்பேத்கர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு, என்னம்மா ஒத்துக்கவே முடியலையே அப்படின்ச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வயத்தில் பிறந்த ஒருத்தனை அன்டச்சபிள்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போராடுறதுக்கு முன்னாடி நீ தானே போராடி இருக்கணும்னு கேட்குறாரு. இதுதான் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அ மேன் born from the womb of an untouchable woman. I am from your womb. So when they call me an untouchable, இப்போ உன்னோட ஊம்லேருந்து, உன்னோட கருவிலேருந்து உதித்து வந்த ஒருத்தவனை தீண்டத்தகாதவன்னு சொல்லும்போது, ஒரு பையனை ஒரு கெட்டவன் சொன்னால் அம்மாவுக்கு தான் ரொம்ப கோபம் வரணும். முதல்ல தாய் தான் அப்படியே வெகுண்டு எழுணும். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் போராட்டத்தில் இருந்திருக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு. அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்பா அன்டச்சபிள் தானே, அப்படி இருக்கும்போது உன்னுக்கு பிறந்த நானே அன்டச்சபிள்னும் போது நீ தானே பார்க்க வச்சுக்கணும்னு அப்பாவை பார்த்து கேட்காம ஏன் பெண்களை பார்த்து கோச்சிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வீட்டில் இது பண்ணும்போதே டிஸ்கஷன் வந்துச்சு. எனக்கும் என் பொண்ணுக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ தலித் கான்செப்ட்ஸ் பேசுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெண்ணியம் பேசுது என் பொண்ணு. அப்போ இந்த கான்செப்ட் அதால் ஒத்துக்க முடியல. ஏன் இந்த சாரி கட்டுற விதத்தை மாற்றுங்கன்னது கூட என் பொண்ணுக்கு ஒத்துக்கல. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான். வாட் இஸ் த ரோல் ஆஃப் அன் ஆக்டிவிஸ்ட்? டு கிண்டில் த ஃபயர் இன் எவ்ரிபடி. ஆக்டிவிஸ்ட்டு நான் சும்மா ஒரு கொடி பிடிச்சின்னு ரோட்டில் ஒழிக வாழ்க சொல்லின்னு பண்ணால் நான் ஆக்டிவிஸ்ட் கிடையாது. நான் கட்சிக்காரன், ஐம் அ பாலிட்டிஷியன், நான் ஒரு அரசியல்வாதி. நான் பேசுகிற பேச்சு உங்களை கோவப்படுத்தணும், உடனே துள்ளி எழுந்து போகணும். யார் அது அப்படி சொல்லிட்டான், என்ன அன்டச்சபிள்னு, என் பையனை எவன் அன்டச்சபிள்னு சொல்லிட்டான்னு அம்மா துள்ளி எழணும். அது மாதிரியான ஒரு பேச்சு அது. அது வந்து பெண்களை இது பண்ணுறது பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு நான் பிறந்தேன், உன்னோட கருவிலேருந்து நான் வந்தேன்னும் போதே அதில் அம்மாவுக்கு எவ்வளோ உயர்வான இடம் கொடுக்குறாருன்றதும் நமக்கு தெரியுது. ஸோ ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் he kindles this fire in the women folk, saying that we are born from your womb. When people call us untouchables, people like me who are born from the womb of other higher caste Hindu women are not called untouchables, but I am called untouchable. We are called untouchables because we are born from the womb of a mother who was an untouchable. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் முன்னாடியே எங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கணும்னு சொல்கிறார். ஸோ யூ ஷுட் ஹவ் ஃபாட் பிஃபோர். அதுவும் இந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஹீ சேஸ். அதில் என்ன சொல்கிறார், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அண்ட் த ரோல் ஆஃப் விமன். அப்லிஃப்ட் விமன் அன்டச்சபிள்ஸோட உயர்வுக்கு பெண்களின் பங்குன்றதில் அது சொல்கிறாரு, அந்த பாயிண்ட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஹி சேஸ் தட்
He wrote extensively on women's oppression, and he set up newspapers like Mook Nayak or a newspaper, and Bahashkrit Bharat into a newspaper. அதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் சென்ட்ரிக் இஷ்யூஸ்க்கு. இந்த புக், இந்த பத்திரிகையிலலாம் வந்து தலித் இஷ்யூஸு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈவன் ஃபார் ஓபிசிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்க்காக அவர் எழுதினாலும் இந்த 2 பத்திரிகையிலையும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன்ஸ் வந்து ஃபார் விமன் சென்ட்ரிக் இஷ்யூஸ் கொடுக்குறாரு. திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஹீ டஸ். திஸ் இஸ் த ரோல் ஆஃப் அன் ஆக்டிவிஸ்ட். ஹூ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட்? எல்லாருமே சொல்கிறாங்க அவர் பெரிய ஆக்டிவிஸ்ட், அவர் பெரிய ஆக்டிவிஸ்ட். ஆக்டிவிஸ்ட்டுக்கு என்ன ரோல்னே நிறைய பேருக்கு தெரியல. போராளி ஆக்டிவிஸ்ட்னா எவ்வளோ பேர், நிறைய பேர் நம்ம ஆக்டிவிஸ்ட் அது ஒரு இட் ஹஸ் பிகம் அ ஸ்டைலிஷ் ட்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் நவடேஸ். என்வாயரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மடம் அழியுது, காடு அழியுதுன்னு பேசுவாங்க. 1 மணி நேரம் வெளியில் உட்காந்து பேச சொல்லுங்கள் வெயிலில் என்வாயரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டை ஓடிடுவாங்க. அவங்க வந்து ஆக்டிவிஸ்ட் கிடையாது. ஸோ ஹூ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட்? ஹூ இஸ் அ போராளி? யார் போராளி, யார் ஆக்டிவிஸ்ட்? தான் மட்டும் ஒரு போராட்டத்தில் இறங்காமல், தன்னை மட்டும் தொடரணும்னு நினைக்காம நீங்கள் உங்கள் வழியில் போராடுங்க, அப்போ தான் ஒரு வழி கிடைக்கும்னு சொல்கிறவன் தான் ஒரு போராளி, அவன் தான் ஒரு ஆக்டிவிஸ்ட். ஸோ he did that. இந்த 2 பத்திரிகையிலையும் விமெனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் விமன் சென்ட்ரிக் இஷ்யூஸ் he covered. He pushed for family planning measures for women and ensured the enactment of the universal adult franchise, thereby legalizing vote rights for women and several other minorities and marginal people. And during his struggle for freedom of the country, he also opened the ground for women's advancement and their release for long-standing social bonds. அப்போ அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள். கங்கா, ஜமுனா, சரஸ்வதி, பாரத மாதா இதெல்லாம் வேறு. நதிகளுக்கு பெண்கள் பேர் சொல்லி கூப்பிட்டது, ஊர்களுக்கு, நிலத்துக்கு, மரத்துகளுக்கு, பசுமாட்டுக்கு நந்தினி, கோமாதா, இதெல்லாம் வேறு. ஆனால் பெண்கள் நடத்தப்பட்ட விதம் வந்து அந்த காலத்தில் படுமோசமாக இருந்தது. நான் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பிரிட்டிஷர்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணோன்னு காந்தி சொன்ன மாதிரி முதல்ல நமக்குள்ளே இருக்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை ஒழிச்சுப்போம். லெட் us treat women as our equals and then we'll fight other social evils in the society. இங்கிலீஷில் வந்து கிவி பட்டேல்னு ஒரு போயட்டு, அவர் வந்து ஒரு இந்தியன் இங்கிலீஷ் போயட்டு. அவர் வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீன்னு ஒரு போயம் எழுதியிருக்கார். ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்னா ஒரு மரத்தை எப்படி அழிக்கலாம் அப்படின்றது. அதில் அவர் சொல்லுவார், ஜஸ்ட் சாப்பிங் த leaves and branches won't do it. You have to pull the root out and let it dry in the sun. அப்புறம் டே பை டே அது வறண்டு காஞ்சி. ஒரு மரத்தை சும்மா வெட்டுறதுனால அந்த மரத்தை நம்ம அழிச்சிட முடியாது. அதை வந்து வேரோடு பிடுங்கி அந்த வேர் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அந்த வேர் துண்டு துண்டாக வெட்டி போட்டு அது காஞ்சி அதுவாக கருகி நெருப்பாக அது சருக ஆகிற போது தான் ஒரு மரத்தை வெட்ட முடியும். இதுதான் போயமுங்க. இதை நாங்கள் கிளாஸில் எப்படி சொல்லித்தரோன்னா, இதை ஒரு என்வாயரன்மெண்டல் போய்ட்ரின்னு சொல்லித்தரோம். நானே கூட சொல்லித்தரேன். ஆனால் நான் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என் வேலையை செஞ்சுடுவேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மரத்தை அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம், ஆனாலும் நம்ம வந்து அந்த மரத்தை அழிக்கிறோம், இப்படியே முடிச்சிடுவாங்க. இது வந்து எக்கோ கான்ஷியஸ்னஸ்ஸு, இது என்வாயரன்மெண்ட்டை பற்றின போய்ட்ரி இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன் அது கிடையவே கிடையாது. எந்த ஒரு சோஷியல் ஈவிலுமே ஒரு சொசைட்டியில் வந்துருச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெஸ்ட்ராய் இட். டோன்ட் லுக் அட் த ட்ரீ இன் த போயம் ஆஸ் ட்ரீ. அந்த போயமில் கிவி பட்டேல் எழுதியிருக்கிறது ஒரு மரத்தை பற்றி கிடையாது. மரங்களாக அது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் சுற்றின்னு இருக்க நம்மளை பற்றி. எவ்வளோ சோஷியல் ஈவல்ஸ். ஒரு முறை வந்தால் வந்தது தான். கோல்டு மாதிரி தான். ட்ரீட்டட் கோல்டு 1 வாரம், அன்ட்ரீட்டட் கோல்டு 7 நாளா 8 நாளான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எந்த ஒரு சோஷியல் ஈவலுமே வந்துருச்சுன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக அழிக்கவே முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால தான் நம்ம கல்லூரிகளில் தலித் லிட்ரேச்சர், விமென்ஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறோன்னா வராமல் பண்ணணும். வந்துட்டதை கஷ்டப்பட்டு வேற பிடுங்கி காய வச்சு அழிக்கிறது நமக்கு முடியாத காரியமாக இருக்குது. அது வராமல் பண்ணணுன்னா தான் we should educate the younger minds. That is what he did as an activist. He started journals, he started magazines, he started newspapers where he exclusively wrote columns on women's issues. That is what an activist should do.
அதுதான் ஒரு ஆக்டிவிஸ்ட் செய்கிறது. அதுதான் அடுத்தடுத்து நம்மளும் செய்யணும். நான் பார்த்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ பதவியில் இருந்திருக்கேன், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. அடுத்து வர்றவங்களும் அதை சொல்லணும். அதுதான் விதை யார் போட்டது அப்படின்றது அந்த கான்செப்ட். ஸோ ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் he did that. And during his days of struggle for freedom, as I said, women were not treated good. Women were not treated on par with the men folk. But he fought for that. First, start treating the woman at your house as your friend, as a compliment for you, as a gift to you, as an equal half of you. Then only you have the right to worship the river in the name of a woman. So that is what he says. And he says unity is meaningless without the accompaniment of women. பாரதியார் செல்லம்மா பின்னாடி தான் நடந்து வருவாங்களாம் அவர் முன்னாடி போகும்போது. அப்புறமா சரோஜினி நாயுடுவை பார்த்த உடனே தான் அவர் திருந்தியிருக்காரு. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. பெரிய 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 லீடர்ஸ், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேரி, அதெல்லாம் சொன்ன பாரதியே பெண்களை அடிமையாக நடத்தின காலமெல்லாம் இருக்குது. பட் திஸ் கிரேட் மேன் ஹஸ் செட், ஃபர்ஸ்ட் ட்ரீட் யுவர் women folk at home as your equal and as a friend. Then let us think about giving powers to them, right? And that was unity is meaningless without the accompaniment of women, and education is fruitless without educated women. Education is fruitless without compassion. Rajaji solvar, Rajagopalachari. In one of his talks he says, education, no university gives a complete degree if there is no compassion. But Ambedkar says education is fruitless without educated women, and agitation is incomplete without the strength of women. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். பெண்கள் கற்காம நீ என்ன கற்பிச்சாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஆர்கனைஸ் பண்ணும்போது அதில் பெண்களை சேர்க்காம நீ என்ன ஆர்கனைஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. புரட்சி செய்யணுமா, அதுலேயும் பெண்களை சேர்க்காம புரட்சி செஞ்சால் அதுவும் வேஸ்ட்டு. இதுதான் ஒரு ஆக்டிவிஸ்ட். ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் அம்பேத்கர் சேஸ், unity is meaningless without accompaniment of women, education is fruitless without educated women, and agitation is incomplete without the strength of women. Women still contradictory situation la da irukom India la women. And Dr. Ambedkar said, I am a great believer, I quote Dr. Ambedkar, I am a great believer in women's organizations. I know what they do to improve the condition of society if they are convinced. அவங்க ஒத்துக்கிட்டா தான் ஒரு விஷயம் அவங்க போராடுவாங்க, அவங்களால அதில் வெற்றி காண முடியும். So it is your duty to convince the women. So he says, I know what they do to improve the condition of society if they are convinced. In the eradication of social evils, they have rendered great service, and I testify that from my own experience. Ever since I began to work among depressed classes, I made it a point to carry women along with men. So wherever he organized, Mahat Satyagrahama, verum aangalai vechu அவர் organize பண்ணல. He also took women along with him. So Dr. Ambedkar had presented an analytical study of artificially constructed gender relations he is not approve of. He says that his vision for women, what is his vision for women? As a policy maker, as a feminist, as an activist. What is Ambedkar's vision for women? That was my question. Vision 2020 ன்ட்டு அப்துல் கலாமோட ஒரு டாக் இருக்கு. அதில் ஸ்ட்ரென்த்து, ஃப்ரீடம் இது மாதிரிலாம் சொல்கிறாரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். What is Ambedkar's vision for women in India? His vision for women of India is, as a policy maker, he had certain visions. As an activist, he had certain visions. As a feminist, he had certain visions. But எல்லாத்தையுமே ஒன்றா போட்டோன்னா, his visions for India is women should be liberated, women should be educated, women should be empowered, women should have the strength to agitate. So these are the visions of Dr. B.R. Ambedkar for the women in India. Of course, to a certain extent,
women of India have achieved. என்ன சும்மா சும்மா வந்து பெண்கள் லிபரேஷனு அச்சீவ்மெண்ட்டு எம்பவர்மெண்ட்டுன்னு பேசின்னு இருக்கீங்க. அதான் இந்திரா லூயி இருக்கிறாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, பிரேமதாசா இருந்தாங்க, இப்படி எல்லாரையும் ஒருத்தர் எக்ஸாம்பிள் காட்டாதீங்க தயவு செஞ்சு. தேர் ஆல் டோக்கன்ஸ். ஒருத்தர் 2 பேர் 3 பேர் தான். பட் ஸ்டில் அவர் பொசிஷன் இஸ் weak. We are not weak. Our position is weak. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு? அம்பேத்கரிஸ்ட்னு சொல்கிறோம். நம் தொடங்கின இடத்துக்கே முடிக்க வரேன். என்னோடய மருமகன் சொன்னார், அவர் நம்ம அம்பேத்கர் இல்லை, அவர் உலகத்துக்கான அம்பேத்கர், அவர் இந்தியாவுக்கான அம்பேத்கர்னு சொல்லிட்டு. அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கானவர் இல்லை. விவேகானந்தர் ஒரு மதத்துக்கானவர் மட்டும் இல்லை. ஏபிஜே அப்துல் கலாம் வெறும் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் இல்லை. ஜவஹர்லால் நேரு இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அவங்க எல்லாருக்கும் வேறு வேறு அடையாளங்கள் இருக்குது. நம்ம அந்த அடையாளங்களை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதனால தான் அம்பேத்கர் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட்னு பேசணும், அம்பேத்கர் ஆஸ் அ விஷனரி ஃபார் விமென்ஸ் லிபரேஷன்னு பேசுகிறோம். இது மாதிரி பல முகங்கள் இருக்குது அவருக்கு. அதை கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லாரோட கடமைன்னு சொல்லி, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.